ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பல்வேறு தேர்வுகள், பொதுத் தேர்வுகள் சமீபத்தில் நடைபெற்றன. இதில் 40,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆப்சண்ட், அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற செய்தி அந்த நேரத்திலேயே நம்முடைய சேனலில் வெளியிட்டிருந்தோம். ஸோ அப்போ வெளியிட்டதோடு நம்முடைய சேனல் வழியாக ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தோம் அரசுக்கு. இந்த மாணவர்கள் என்ன ஆனார்கள், உண்மையிலேயே எதனால் ஆப்சண்ட் ஆனார்கள், இவர்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற விஷயத்தை அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும், அரசாங்கம் இது பற்றிய விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். ஸோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அல்லது அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தும் விதமாக இப்போது அரசாங்கம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த 40,000 மாணவர்கள் என்ன ஆனார்கள், அவர்களுடைய ஆப்சண்டான மாணவர்களுடைய வீடு தேடி, அவர்களுடைய முகவரியை தெரிந்து கொண்டு அவர்களுடைய வீடு தேடி சென்று விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஸோ இந்த உத்தரவை தான் நம்முடைய சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசு பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு +1 +2 ஆகிய பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் மதிப்பீடு முடிந்து வருகிற 6ஆம் தேதி +2க்கும் 10ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கும் 14ஆம் தேதி +1க்கும் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த தேர்வு ஆல்ரெடி நடக்கும்போது +2வில் 12,000 பேரும், +1ல் 9,500 பேரும், 10ஆம் வகுப்பில் 17,000 பேரும் தேர்வு எழுதாமல் ஆப்சண்ட் ஆகியுள்ளனர். இந்த மாணவர்களின் படிப்பை கைவிட்டு விடாத வகையில் அவர்களை துணைத் தேர்வில் பங்கேற்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இப்போது இந்த மே 6ஆம் தேதியும் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியாகும். தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் துணை தேர்வு தேதி அறிவிக்கப்படும். துணை தேர்வு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மெயின் தேர்வை எழுதி ஃபெயிலானவர்கள் அல்லது மெயின் தேர்வை சரியாக எழுத முடியாத மாணவர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு தேர்வு துணை தேர்வு. ஸோ இந்த துணை தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டதும் தேர்ச்சி பெறாத மாணவர்களும் முந்தைய தேர்வில் பங்கேற்காத மாணவர்களும் இந்த துணை தேர்வில் பங்கேற்று அடுத்து உயர்கல்வியில் சேர வழிவகை செய்ய வேண்டும். இதற்காக இந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய பெற்றோரை சந்தித்து இந்த பொது தேர்வு தொடர்பான உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஸோ உண்மையிலேயே இந்த உத்தரவு, இந்த பள்ளி கல்வித்துறையுடைய இந்த உத்தரவு மாணவர்களுடைய நலன்களில் அக்கறை கொண்ட ஒரு உத்தரவாக நாம் பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த 40,000 பேரும் திரும்ப வந்து இந்த தேர்வுகளை எழுதி தங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு வழிகாட்டுவார்கள் என்றால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்குறோம். உண்மையிலேயே அரசாங்கம் சார்பான இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 40,000 பேர் திரும்ப வருவாங்களா, திரும்பவும் எக்ஸாம் எழுதுவாங்களா, இல்லது திரும்பவும் ஆப்சண்ட் ஆவார்களா என்பதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.